சபரி இவ்வளோ அழகாக வாதாடுவாருன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அவர் நல்லா பேசுவாருன்னு தெரியும், பட் அதுக்காக இவ்வளோ சூப்பராக வாதாடுவார் நான் உண்மையிலே நினைக்கல. அதுலேயும் விக்ரம் அப்படி கிராஸ் பண்ணுற மாதிரி இவ்வளோ சூப்பராக பேசுவாருன்னு நான் சத்தியமாக நினைக்கல. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து சிக்ஸர் தான், ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸர் தான் அடித்தார். வித்யா பற்றி சூப்பராக வாதாடக்கூடியவர் தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் என்னன்னு தெரில, ஒரு பதட்டம், மைக் போடல, மைக்கில் பேட்ரி இல்லை, இதெல்லாம் பேசுகிறது எப்படி இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கோ அதே மாதிரி தான் சம்மந்தம் இல்லாமல் என்னோடய கட்சிக்காரரை பற்றி அவர் பேசிகிட்டு இருந்தார், நான் சொல்ல வரேன் அப்படின்னாரு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு தொலைக்காட்சி என்று பாராமல் எல்லோரும் பார்ப்பார்கள் என்று உணராமல் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் என்னோட கட்சிக்காரரை பற்றி பேசுகிறனால நானும் சொல்ல வரேன், இந்த மைக் போடாமல் பேசுகிறது கூட இந்த தொலைக்காட்சியில் தான் வந்துட்டுருக்குன்னு. பரவாயில்ல, மனுஷன் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறாரு. வேறு யாருன்னா இன்னும் கொஞ்சம் அசிங்கமாக சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதை அவர் டீசெண்டாக சொல்லி முடிச்சிட்டாரு. அதெல்லாம் கூட தான் இந்த தொலைக்காட்சியில் வந்துட்டுருக்கு அப்படின்னாரு. அப்புறம் என்னென்னா, திருமணமானவர் என்று பார்க்காம அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் வெளியிலே முடிஞ்சு போன விஷயந்தான், இனிமேல் இதை பற்றி பேச வேண்டான்னு தான் நான் சொல்ல வந்தேன், வேறு எதுவுமே நான் சொல்ல வரல. நாங்கள் அமித் கிட்ட சொல்லிவிட்டு இங்கே வந்து திருப்பவும் தோண்டி எடுத்து அதையே கேஸாக போட்டிருக்காரு. இதுக்கே வந்து தனியாக அமித் ஒரு மான நஷ்ட வழக்கு போடணும் அப்படின்னு சொன்னார். உண்மை தான், இதுக்கே அமித் வந்து ஒரு மான நஷ்ட வழக்கு போட தான் வேணும். அதுக்கு அடுத்த பாயிண்ட்டை லவ் கண்டென்ட் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கமர்தீனை பற்றி பேசினது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பாரு கத்தி தான் இந்த ஷோவை நகர்த்துறீங்க, பாரு நீங்கள் சண்டை போட்டு தான் அந்த ஷோவை நடத்துறீங்க, இப்படி தான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காரே தவிர லவ் கண்டென்ட்னு அவர் சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து நான் சாரி கேட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அது பார்வதி வந்து சாரி கேட்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த பாயிண்டில் வந்து சபரி வந்து கிராஸ் கொஸ்டின் பண்ணும்போது பார்வதி என்ன சொல்லுவாங்கன்னா, சாரி கேட்குறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொன்னான்னா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அப்போ சாரி கேட்குறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டாங்க, இந்த வார்த்தை வந்துருச்சுனாலே இப்போ சாரி கேட்டாருன்னு, அவ்வளோதான் கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொன்னார். அவ்வளோதான், எல்லாருமே ஷாக். பட் சபரியை வந்து ரொம்ப வாதாட விட மாட்டேங்கிறாங்க ரெண்டு ஜட்ஜஸுமே. விக்ரம் பேசும்போது நடுவில் கிராஸ் கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாங்க, பட் சபரி பேசும்போது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் இழுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வேறு வைக்கிறாங்க சபரியை பார்த்து. அப்புறமா இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, அமித் கிட்ட சாரி கேட்டது ரொம்ப பொலைட்டாக கேட்டார், ஆனால் வந்து பார்வதி கிட்ட சாதாரணமாக சாரி கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு சொல்லுவாங்க, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறதுக்கும் அடுத்தவங்க கிட்ட சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சபரி எடுத்து வச்சிருப்பாரு. ஸோ கொஞ்சம் தான் நோட் பண்ணேன், நிறைய பேசிகிட்டே இருக்காரு, ரொம்ப அழகாக வாதாடி இருக்காரு. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் வந்து இவர் கொடுக்கணும். யார் விஜய் சார் கொடுக்கணும், கொடுப்பாரா இல்லையான்னு தெரியல. உங்களுடைய கமெண்ட்ஸ்